உலகம் வேகமாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை உருவாக்கியவர்களை மறக்காமல் நினைவில் வைத்திருப்பதே உண்மையான மகத்துவம் என்பதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மீண்டும் ஒருமுறை உலகுக்கு நினைவூட்டியுள்ளார். முன்னாள் ஆசிரியருக்கு புதின் காட்டிய மரியாதை உலகம் முழுவதும் கவனம் ஈர்த்துள்ளது. வெற்றி தின விழாவிற்குப் பிறகு மாஸ்கோவில் மனதை நெகிழச் செய்த ஒரு தருணம் அரங்கேறியது. ரஷ்யாவின் சொகுசு ஆர்எஸ் எஸ்யூவி வாகனத்தில் மலர்கொத்து ஏந்தியபடி தனது 88 வயதான முன்னாள் ஜெர்மன் மொழி ஆசிரியரான வேரா குரேவிச்சை சந்திக்க புதின் நேரடியாக சென்றார். ஹோட்டல் வரவேற்பறையில் ஆசிரியரை அன்புடன் அணைத்து பாராட்டிய புதின் அவரை கவனமாக வாகனத்தில் ஏற்றிச் சென்று அதிபர் இல்லத்தில் நடைபெற்ற இரவு விருந்திற்கும் தனிப்பட்ட முறையில் அழைத்துச் சென்றார். அரசியல் மற்றும் அதிகாரத்தை தாண்டி இந்த நிகழ்வு நன்றியுணர்வு, மரியாதை மற்றும் பணிவின் அழகான எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது. எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நமக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களை மறக்காமல் நினைவில் கொள்வது மிகப்பெரிய மனித பண்பாகும் என்பதையும் இது உணர்த்துகிறது. ஏனெனில் ஒவ்வொரு தலைவரின் பின்னாலும் ஒரு பொறுமையான ஆசிரியரின் அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலும் இருக்கிறது. இந்த காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. Да, конечно, Владимир. Да, понравилось очень. Да, мы приезжаем 3 года. Да. А сюда? Да. Не надо, я сама. Аккуратно, да? Я, Дмитрий, там ручка слева, возьмите за ручку. Хорошо, конечно, без проблем, да.